ஸ்ரீ விஸ்வகர்மா ஜெயந்தி விழா என்பது 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை என்று விஸ்வேஸ்வரா திருமண மகாலின் திருப்பூர் நடைபெற உள்ளது. காலை 7 மணிக்கு ஐவர்ண கொடியேற்றும் நிகழ்வும், 9 மணி அளவில் முளைப்பாரி புறப்படுதல் நிகழ்ச்சியும், 10:30 மணியிலே யாகம், அபிஷேகம், ஆராதனை, 12:01 மணி அளவில் அன்னதான விழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஒரு அருமையான நாளில் இது வழிபாடு செய்கிறாங்க. அதாவது விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய வாழ்வு முன்னேற வேண்டும்னா வேத தர்ம சாஸ்திரங்களில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, கோடி சூரிய பிரகாசம் சர்வ ஜீவ தயாவரம் விஸ்வ பிரம்மம் ஜெகத்குருவா சர்வலோக சிருஷ்டிகத்தா நமஸ்துதே. இந்த உலகத்தை தீவிரமாக உலகத்தினுடைய அருள் சக்தி, உலகம் இருளாக இருந்த பொழுது ஒரு சுயமாக ஒரு சக்தி தோன்றி அந்த சக்தி இது உலகத்தை படைத்தது. அந்த சக்தி பேர் தான் விஸ்வபிரம்மம். சக்தி பேர் தான் விஸ்வபிரம்மம். அப்பேற்பட்ட அந்த சக்தி எத்தனை தான் உலகம் இருளா இருந்தாங்க. அதாவது விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அமாவாசை அன்னைக்கு எந்த வேலையும் செய்யாமல் விஸ்வபிரம்மா காயத்ரி கொண்டாடணும். பஞ்சலோகங்களை தொடக்கூடாது. இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட அந்த அமாவாசை அன்னைக்கு விஸ்வகர்மா ஜெயந்தி விழா நடத்துகிறாங்க. இருளிலே ஒளி பிறப்பதற்காக வேண்டி, இருண்டு கிடக்கின்ற விஸ்வகர்மா சமுதாயம் வாழ்வு முன்னேற்றம் அடைய வேண்டி அருமையான இந்த நல்லதொரு நிகழ்வை சிறப்பாக நடத்துகிறார்கள். இந்த விழாவிற்கு தமிழ், தெலுங்கு மற்றும் 5 மொழியில் புரிகின்ற விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அனைவரும் ஸ்ரீ விஸ்வேஸ்வரா திருமண மகால் அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீ விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவிற்கு தவறாமல் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை கலந்து கொள்ளவும். என்னன்னா, நம்ம குடும்பம் எல்லாம் தளர்ச்சி வரணும் அப்படிங்கிறவசரம் முளைப்பாரி போடுறாங்க. நிறையா பெண்கள் முளைப்பாரி போடுங்க. முளைப்பாரி உருள் எடுத்தோம்னால நம்ம சமுதாயம் முன்னேற்றம் வரும் என்பதில் ஐயமில்லை. இந்த நல்லதொரு விழாவிலே அடிய நம்ம ஆசீர்வாதம் வழங்கி விஸ்வகர்மா ஜெகத்குருவா பாபுசாமி அருளாசுடன் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கிறதுக்கு எனக்கு பொன்னான ஆசீர்வாதங்கள். ஜெய் விஸ்வகர்மா.